ஹாய் சகோசகீஸ். எனக்கு டே இன்றைக்கி இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் பைபிள் படித்து முடிச்சுட்டு பால் காய்ச்சிட்டு ஸோ கொஞ்சம் பாத்திரம்லாம் இருந்தது, அது சரி கழுவி வச்சுட்டு தென் அரிசிக்கு ஊற போட்டாச்சு, அரிசி ஊற போட்டாச்சு. நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான டீ. எனக்கு தம்பிக்கு கொஞ்சம் தொண்டை வலி இருந்தது, அதனால் கொஞ்சம் துளசி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வெத்தலை கொடி, கற்பூரம் எல்லாம் போட்டு மிளகுலாம் போட்டு ஒரு சூப்பரான ஒரு டீ, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது தொண்டைக்கு கொஞ்சம் ரொம்ப ரிலாக்ஸாக ரொம்ப இதமாக இருக்கும். த்ரோட்டுடைய இது ரிலாக்ஸாக. நம்ம பிளஸ்ஸோ இப்போ தான் எழுந்திருக்காரு. இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு சரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா நிறைய பீட்ரூட் இருந்தது. ஸோ பீட்ரூட் வச்சு என்ன பண்ணுது, பீட்ரூட் பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். சரி பீட்ரூட் லைட்டாக ஒரு பிரியாணி மாதிரி பண்ணலாம். ஸோ அப்போனாச்சும் பிள்ளைங்க தெரியாமல் அந்த பிரியாணிக்காக சாப்பிட்ருவாங்களே, அதனால் சரி ஒரு குடமிளகா இருந்தது. ஸோ பீட்ரூட் ஒரு 2 பீட்ரூட் எடுத்துகிட்டு தென் எப்பவும் போல் நம்ம வெங்காயம் அந்த மாதிரி பச்சை மிளகா, ஸோ பிரியாணி இலை அது எல்லாமே பட்டை லவங்கம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தென் தக்காளி கொஞ்சம் நீட்டு வாக்கில் அது அரைஞ்சி போட்டுட்டு சில்லி பவுடர் அண்ட் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா இதெல்லாம் போட்டுட்டு தென் அந்த காய்கறிலாம் ஃபுல்லாக போட்டுட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு தென் கொஞ்சம் கொத்தமல்லி, ஏன்னா என்கிட்ட புதினா இல்லை, இருந்தால் நல்லா இருந்திருக்கும். தென் ஊற வச்ச அரிசி ஒரு அளவுக்கு தான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த அரிசி நல்லா போட்டு கொஞ்சம் அதை ஃப்ரை பண்ணிவிட்டு தென் ஒரு தண்ணி, அதுக்கு எவ்வளோ நம்ம அளவு தண்ணி நான் 1 எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ 1க்குன்னா நான் இப்போது குக்கரில் வைக்கல, குக்கர்லன்னா ஒரு 3 வச்சா கரெக்டாக இருக்கும். இந்த அரிசி நார்மல் அரிசி தான். ஸோ அதனால் 4 ஊற்றுனேன். மூடி வச்சுட்டு நல்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்ல சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு பீட்ரூட்டில் ட்ரை பண்ணிக்கங்க சொல்லுங்கள். ஸோ நாளைக்கு பார்க்கலாம்.